என்னப்பா சிசிடிவி கேமரா இழுக்கனாலே எம்ஆர் வாங்கணும், டிவிஆர் வாங்கணும், வயரை போடணும், வயரை இழுக்கணும், வயரிங் பண்ணணும் போட்டு படுத்துறீங்க. இப்பவே கண்ணை கட்டுது. நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு வழி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் இந்த வழியை சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ஒரு 4G 5G மோடம் ஒன்று வாங்கிக்கோங்க. அதோட 2 வைஃபை கேமரா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா IP66 ரேட்டிங்கோடு இருக்க ஐபி கேமரா, அதாவது ஐபி கேமரா இல்லை வைஃபை கேமரா. வைஃபை கேமராவே வந்து இப்போ ஐபி கேமராவும் ஒர்க் ஆகுது. அந்த கேமரா வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் வச்சுட்டு அந்த இதில் ஒரே ஒரு மாடலில் சிம்மை போட்டு நீங்கள் 4G இதை வந்து மாதம் வந்து நீங்கள் ஜியோவோ ஏர்டெலோ ஏதோ ஒரு இதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டேட்டாவுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லே வந்து பார்த்தீங்கன்னா 4G வந்து பெஸ்ட்டான லெவலில் கிடைக்குது. அதுவே வந்து ரொம்ப கம்மியான டேட்டாவில் கிடைக்கும். அந்த சிம்மை போட்டு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு 4G ரீச் ஆகிற இடத்துல இருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது அந்த வைஃபை கேமரா ஒன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4G மோடமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்னு ஒன்று வந்திருக்கு, கேமரா யூபிஎஸ். அதுவும் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கரண்ட்டு போனாலுமே உங்கள் இடத்த பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இதோட ரேட்டு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 10,000க்கு மேலே போகாதுங்க. நீங்கள் வந்து இப்போ ஆன்லைன்லேயுமே இதோட லிங்க்கெல்லாம் நான் கொடுக்குறேன், கீழே வந்து பார்த்துக்கோங்க. அமேசானில் வந்து பெஸ்ட்டு செல்லிங்லாம் போய்கிட்டு இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் போய்கிட்டு இருக்குது. அந்த இதில் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். எப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி.